இன்னைக்கு பார்க்க போற செய்தி என்னன்னா 13 வயது சிறுமிய விலைக்கு வாங்கி 32 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தான்ல. ராஜஸ்தானவே ஒழுக்கிய இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்னன்னு பாப்போமா? இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இது போன்ற சட்ட விழிப்புணர்வு கிரீனா பிலீவர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இது டவுட் இருந்தா டிஎம்ஆர் கமெண்ட் பண்ண நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஸ் ஃபேக்ட் பார்ப்போம். ராஜஸ்தான்ல ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில ஜூன் 18ஆம் தேதி காணாம போன ஒரு 13 வயது சிறுமிய ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து ஹோட்டல்காரங்களுக்கு விலைக்கு வித்திருக்கான். அந்த 13 வயது சிறுமிய 5 நாட்களா சட்டவிரோதமா அடைச்சு வச்சு பல ஹோட்டலுக்கு மாற்றி மாற்றி அந்த 13 வயது சிறுமிய 32 மிருகங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. போலீஸ் நடத்திய அதிரடி ரைடுல குழந்தையை மீட்கப்பட்டு அவங்க பெற்றோரும் ஒப்படைச்சிட்டு ஹோட்டல் உரிமையாளர் உட்பட்ட இதுவரை 14 பேரை வந்து போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இதோட தற்போதைய அதிரடி என்ன தெரியுமா? ஜூன் 22ல வழக்கு பதிவான உடனே ஜூன் 1 காலையில அந்த கொடூர சம்பவம் நடந்த அந்த 3 ஹோட்டலையும் மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஜேசிபி வச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இந்த வழக்குல பாயும் கடுமையான சட்டப்பிரிவு என்னன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் போக்சோ ஆக்ட்ல பிரிவின் 6க்கு கீழே வந்து மைனர் சிறுமிக்கு எதிராக மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமை. நீதிமன்றத்துல இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா குறைந்தபட்சம் 20 ஆண்டு முதல் அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இரண்டாவதா பிஎன்எஸ் செக்ஷன் 143 கீழே ஹியூமன் டிராபிகிங், அதாவது மனித கடத்தல். இந்த மைனர் குழந்தைய சட்டவிரோதமா கடத்தி வர்த்தக ரீதியா விற்பனை செய்திருக்காங்க. இவர்கள் மேல மனித கடத்தல் போன்ற கிரிமினல் பிரிவுகளும் இவர்கள் மேல பாயும். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, பணத்துக்காக இந்த பச்சிள குழந்தைய வந்து கடத்தி விசாரத்துல தள்ளி அந்த ரிக்ஷாக்காரனுக்கும் அந்த ஹோட்டல் முதலாளியாளருக்கும் அப்புறம் அந்த மிருகங்களுக்கும் சட்ட தெரிஞ்சாலையும் காட்டக்கூடாது. இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம குழந்தையில யாரையும் நம்பி வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. இது போன்ற பாலியல் வன்கொடுமை செய்யும் இந்த மிருகங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.